ஸோ ததப்புருல் குர்ஆனுங்க பலரும் இன்னைக்கு பல மக்கள் மறந்த ஒரு இபாதத் என்று சொல்லலாம், ததப்புருல் குர்ஆன். ஆனால் இந்த இபாதத்தை அதிகமாக சஹாபாக்கள் செஞ்சு வந்தாங்க. ததப்புர், தஃபக்குர் எதுவாக இருந்தாலும் சரி. அல் குர்ஆனை சிந்திப்பது என்றால் என்னங்க? அல் குர்ஆனை சிந்திப்பது என்றால் சரியான முறையில் சிந்திக்கணும். தவறான முறையில் ஏடாகூடமாக சிந்தித்து பலர் வழிகேட்டு போனாங்க இல்லைங்களா? தௌஹீத் அமைப்புகள்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய பேர் நாங்கள் சுயமாக சிந்திக்கிறோம், எங்கள் இஷ்டத்துக்கு சிந்திக்கிறோம் சொல்லிட்டு. அப்படி நம்ம இஷ்டத்துக்கு சிந்திக்கிறது கிடையாது. அல் குர்ஆனை சரியான முறையில் சிந்திக்கணும். அது எப்படி என்பதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். ஸோ ததப்புருல் குர்ஆன் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை ஆழமாக சிந்தித்து அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய நோக்கங்கள், வாழ்க்கையில் அதனுடைய பயன்பாடுகள் ஆகியவற்றை புரிந்து கொள்வதை குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த ததப்புருல் குர்ஆன் என்பது. அரபியில் ததப்புர் என்றால் ஒரு விஷயத்துடைய முடிவை, ஒரு விஷயத்துடைய விளைவுகளை, ஆழத்தை சிந்தித்து பார்ப்பது என்று பொருள். அல் குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்கள். அவர்கள் குர்ஆனை ததப்புர் செய்யவில்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். 47வது அத்தியாயம் 24வது வசனத்தில், சூரா முஹம்மதில். ஸோ இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை வெறும் ஓதுறது மட்டும் கிடையாது, மாறாக அதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ ததப்புரில் 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது அந்த ஆயத்துடைய அர்த்தத்தை புரியணும் பேசிக்காக. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் இந்த ஆயத்து மூலிமா என்பதை சிந்திக்கணும். மூன்றாவது அம்சம் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்று யோசிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடுங்க. நம்ம சூரத்து ஷரஹுடைய 6வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நிச்சயமாக கஷ்டத்தோடு சேர்ந்து இலகுவும் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆயத்து, அழகான ஆயத்து. பலரும் இந்த ஆயத்தை படிச்சிருப்பாங்க இல்லைங்களா? சரி, இதை எப்படி ததப்புர் செய்கிறது? இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா இல்லைங்களா? பலருக்கும் மனப்பாடமாக இந்த ஆயத்து தெரியும். ஸோ இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ததப்புர் செய்கிறது அப்படின்றத பார்ப்போங்க. ஏன்னா பலரும் இன்றைக்கி எப்படின்னா குர்ஆனை சரன்னு ஓதி முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ குர்ஆனை முடிப்பது ஒரு புறம் இருந்தாலும் அதை புரிந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நின்று அதை சிந்தித்து அதை வாழ்க்கையில் அமல்படுத்தணும். இதுதான் முக்கியம். இதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? குர்ஆனுடைய மக்சதே இதுதான், கோலே இதுதான். குர்ஆன் இறக்கப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையோட அப்ளிகேஷனுக்காக. ஸோ இப்போ இந்த ஆயத்தை எப்படி நம்ம ததப்புர் செய்யுது? நிச்சயமாக கஷ்டத்தோடு சேர்ந்து இலகுவும் உள்ளது என்று இந்த ஆயத்து. இதை எப்படி ததப்புர் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான்னு சிந்திக்கணும். நம்ம சரி, கஷ்டம் வந்தால் நான் சபுர் செய்யணுமா? நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும் அந்த கேள்வியை. இந்த ஆயத்து என்னை மன உறுதியோடு இருக்க சொல்லுதா இப்படின்னு சொல்லி சில கேள்விகளை நமக்குள்ளே கேட்கணும், சிந்திக்கணும். இப்படி தான் சிந்திப்பது. இதை தான் ததப்புர் என்று சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு முழுவதும் ஒரே ஒரு ஆயத்தை மீண்டும் 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 ஓதினாங்க, ததப்புர் செஞ்சார். சூரத்துல் மாயிதாவுடைய 118வது ஆயத், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வைன் தகுஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அழகான ஆயத். யால நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உங்களுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் நீ மிகவும் அசீஸானவனாக, ஹக்கீமானவனாக, ஞானம் மிக்கவனாக இருக்கிற. ஸோ அசீஸ் அல் ஹக்கீம்னா என்ன? நீ யாவரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி இந்த ஆயத்தை முடிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த ஆயத்து இருக்குது இல்லைங்களா? இந்த ஒரு ஆயத்தை ஆழமாக சிந்தித்து வாசித்தாங்க அவங்க. ஸோ சஹாபாக்களுடைய வழிமுறை, இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். இந்த வழிமுறையை ரெகுலராக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ குர்ஆன் ரீடிங் பண்ணுறதுடைய லெவல்ஸ் இருக்குது. 4 மராத்திபுகள் இருக்குது, 4 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று திலாவத், அதாவது ஓதுறது. ரெண்டாவது தஃப்சீர், அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வது. அடுத்தது ததப்புர், ஆழமாக அதை சிந்திப்பது. 4வது அமல் செய்வது, வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுது. இதுதான் குர்ஆன் ரீடிங்குடைய 4 லெவல்ஸ். ஸோ குர்ஆனை மனதோடு சிந்தித்து வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துவது தான் இந்த ததப்புர் என்பது. சரி, இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடுங்க அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. அதுக்கு நம்ம ஒரு ஆயத்தை எடுத்துக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் அஸ்ர் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? குறிப்பாக முதல் 3 ஆயத், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இந்த முதல் 3 ஆயத் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் யார் நஷ்டத்தில் இல்லைன்னு சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல் செஞ்சவங்க, ஹக்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக அறிவுறுத்தியவர்கள், மேலும் பொறுமையை அறிவுறுத்தியவர்கள், இவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் நஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சரி, இதை எப்படி ததப்புர் செய்யுது இந்த சூறாவை? முதலாவது, அல்லாஹ் ஏன் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்பதை சிந்திக்கணும். இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் ஏன் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான்னா, மனித வாழ்க்கையுடைய மிகப்பெரிய செல்வமே இந்த டைம் தாங்க. நாம் பணத்தை இழந்தால் திரும்ப பெற்றுடலாம், திரும்ப சம்பாதிச்சிடலாம்.
ஆனால் வாழ்க்கையில் ஒரு மினிட், ஒரு செகண்டு போச்சுன்னா அது திரும்ப வராது. சரி, மனிதன் நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். யாரை சொல்கிறான்? இது முஸ்லீமை மட்டும் சொல்கிறானா என்ற கேள்வியை நம்ம கேட்கணும், நமக்குள்ளே நம்ம கேட்கணும். இல்லை, எல்லா மனிதர்களும் டிஃபால்ட்டாக லாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சரி, லாஸில் இருக்காங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்க. அடுத்து 3வது கேள்வி, எப்படி நம்ம அந்த லாஸ்லேருந்து, அந்த நஷ்டத்திலேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த இதற்கான சொல்யூஷனை இந்த சூறா கொடுக்குது. 4 சொல்யூஷன் கொடுக்குது. நம்ம ஈமான் கொண்டவங்களாக இருக்கணும், நல்லமல் செஞ்சவங்களாக இருக்கணும், தாவா செய்தவர்களாக இருக்கணும், பொறுமையுடையவர்களாக இருக்கணும். சரி, இதை எப்படி நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துது இல்லைங்களா? இப்போ இந்த சூறாவை படிச்சிட்டோம், இந்த சூறாவுடைய மீனிங்கு தப்சீரையும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஸோ வாழ்க்கையோடு எப்படி ப்ராக்டிக்கலாக தொடர்பு பண்ணுறதுன்னா, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது இல்லைங்களா? அதில் 8 மணி நேரம் நம்ம தூங்குகிறோம், 8 மணி நேரம் வேலைக்கு போகிறோம், 4 மணி நேரம் மொபைலு, என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறோம். சரி, இதில் அல்லாஹ்வுக்காக எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்குறோம்? ஸோ ஒரு சிம்பிள் கேள்வி நம்மளே கேட்கணும். இந்த டெய்லியும் இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தை நான் நஷ்டத்தில் பயன்படுத்துகிறேன்னு பார்க்கணும். பெரும்பாலான நேரம் நஷ்டத்தில் தாங்க பயன்படுத்துகிறோம். இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, வீணான யூடியூப் வீடியோ, டைம் பாஸ் பண்ணுறது, நம்ம நஷ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நேரங்கள் இல்லைங்களா? வெட்டியாக நேரத்தை கழிக்கிறோம். பலரும் சொல்லுவாங்க இல்லைங்க, நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கிறது இல்லைங்க வெற்றி பெறுவது, சரியான விஷயங்களில் பிஸியாக இருக்கிறது தான் வெற்றி பெறுறது. ஆரம்பத்திலே சொன்னேன், அல்லாஹ் ஏன் டைம் இது சத்தியம் செய்கிறான்ற கேள்வியை நம்ம கேட்கணும் நம்ம மனசுக்குள்ளே. ஸோ பணம் போச்சுன்னா திரும்ப வரும், ஹெல்த்து போச்சுன்னா கூட சில சமயத்தில் வரும் திரும்பி. ஆனால் டைம் போனால் ஒருபோதும் அது திரும்பி வராது. ஸோ டைம் என்பது வாழ்க்கையாக இருக்குது. அடுத்தது ஈமான். யோசிச்சு பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க. போனோடனே இந்த ஓனர் என்ன சொல்கிறாரு? நீ ஆல்ரெடி லாஸில் இருக்கப்பா, நஷ்டத்தில் இருக்கப்பான்ற. உடனே என்ன கேட்பீங்க? ஏன்ப்பா நான் எதுவுமே வாங்கலையே, எப்படி நான் லாஸில் இருக்கிறேன்? வாங்கினா தானே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கன்னா நினைக்க மாட்டிங்களா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. இன்னும் நேரம் போயிட்டே இருக்கிறது நம்மளால் உணர முடியாதுங்க. அது போயிட்ட பிறகு தான் நிறைய நேரத்தில் உணர முடியும், இது செஞ்சுருக்கலாமே, அது செஞ்சுருக்கலாமே என்று. அந்நாஸ் நல்லா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, இன்சான் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். எல்லா மனிதர்களையும் இது குறிக்குது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பணக்காராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் டிஃபால்ட்டாக லாஸில் இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸப்ஷன் லிஸ்ட் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான் 4 வகையான பேர்கள் அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு சித்த ஒரு எஸ்கேப் பிளான் தான், நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா சரி. முதலாவது ஈமான் கொண்டவர்கள். ஈமான்னா வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, செயலும் அதில் இருக்குது. அடுத்து நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள். ஈமான் உள்ளே இருக்கும்போது அமல் வெளியே வரணும், அதுதான் சரியான ஈமான். சரியான முறையில் நான் தொழுகிறேனா, அமல் செய்கிறேனா, பெற்றோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனா, ஒரு சக முஸ்லீமை பார்த்து சிரிக்கிறேனா, எல்லாமே நம்ம யோசிக்கணும். இந்த அமல் நம்மக்கிட்ட இருக்கா ப்ராக்டிக்கலாக என்று யோசிக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயந்தாங்க அந்த எஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறது, சத்தியத்தை என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்து கொள்ளணும். ஸோ இஸ்லாம்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன், நான் சரியாக செஞ்சுட்டு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி செல்ஃபிஷாக இருக்க சொல்கிற ரிலீஜன் அல்லங்க. மாறாக இஸ்லாம் இஸ் நாட் அ ப்ரைவேட் ரிலீஜன். இது மக்களுக்கு போய் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உனக்கு சத்தியம் இருக்கா, ஆனால் நீ சைலண்ட்டாக இருக்கியா, மற்றவங்களுக்கு அதை சொல்லலையா, ஷேர் பண்ணலையா, நிச்சயமாக நீ நஷ்டத்தில் இருக்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அடுத்தது 4வது சபுர். ஏன் சபுரை கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான்? ஏன்னா நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலான நேரத்தில் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க சத்தியத்தை, அடம் பிடிப்பாங்க, திட்டுவாங்க, சிலர் நம்மளை உதைக்கூட செய்வாங்க சத்தியத்தை சொல்கிறதுனால. ஸோ ஈமானை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு சோதனைகள் வரும். அப்போ அந்த சோதனைகளை சபுரோடு நம்ம கையாள வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம் எல்லாம் எது சொல்கிறான்? பர்சனலான விஷயங்களை சொல்கிறான், ஈமான் கொள்வது, நல்ல அமல்கள் செய்வது. 2வது சொசைட்டிக்கு நன்மையே வருது, சத்தியத்தை சொல்கிறது, சபுரோடு இருப்பது. இப்போ இஸ்லாம் என்றால் என்னது? பர்சனல், சொசைட்டி ரெண்டுத்தையும் சேர்ந்து உள்ளடக்கியது தான் இஸ்லாம் என்பது. சரிங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூறா, அழகான சூறா, அஹ்சனுல் கசஸ் என்று சொல்கிறான். அந்த சூறாவை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சூறா யூசுஃப், முதல் 3 ஆயத்து. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டோரியை நீங்கள் கேட்க போகிறீங்க, ஒரு வரலாறு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆனால் அந்த உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறது யார் தெரியுங்களா? நானும் நீங்களும் அல்ல, அல்லாஹ் அவனே அந்த சம்பவத்தை சொல்ல இருக்கிறான். இப்போ அல்லாஹ் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறான், ஒரு நிகழ்வை சொல்ல போகிறான்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமா? கிடையாது. அதில் கைடன்ஸ் இருக்கும், அதாவது நேர்வழி இருக்கும், ஹிதாயத் இருக்கும், உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கும், நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற விஷயம் அதில் இருக்குங்க. ஸோ அலிஃப் லாம் ரா இவை தெளிவான வேதத்துடைய வசனங்களாக இருக்குது. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் அது. அலிஃப் லாம் ரா டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சிம்பிளான லெட்டர்ஸ் தான், ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மீனிங், அல் குர்ஆனுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெசேஜ் பிரம்மாண்டமானது. அடுத்து நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக நாம் இந்த குர்ஆனை அரபு மொழியில் இறக்கியிருக்கோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இப்போ நமக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சரி அல்லாஹ் குர்ஆனை அரபி மொழியில் இறக்கியிருக்கான், நான் விளங்குறதுக்காக உண்மையாகவே நான் குர்ஆன் படிக்கிறேனா, படிக்கிற வேண்டிய முறைப்படி படிக்கிறேனா, புரிஞ்சுக்கொள்ள முயற்சி எடுக்கிறேனா, ஸ்டெப்ஸ் எடுக்கிறேனா, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் என்பதை நம்ம யோசிக்கணும். ஸோ குர்ஆன் என்பது வெறும் திலாவத்துக்காக மட்டும் இல்லைங்க, அப்படியே ஓதிட்டு போயிடுறது, என்னுடைய வேலை முடிஞ்சிருது, பரன் மேலே வச்சுறது, அப்படி கிடையாது. அதை ததப்பூர் செய்யணும், சிந்திக்கணும், வாழ்க்கையோடு அதை கனெக்ட் செய்யணும், வாழ்க்கையில் அது நமக்கு வெளிப்படணும். அடுத்து அரபிக்கில் இந்த குர்ஆனை நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ரொம்ப முக்கியங்க, மொழி ரொம்ப முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அரபியோடைய முக்கியத்துவத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். பலர் என்ன நினைக்கிறாங்க, அரபிலாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் போதாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் ததப்பூர் செய்யலாங்க, அது ஒரு லெவல் தான். ஆனால் அரபி படிச்சுட்டு நீங்கள் செய்யும்போது, தப்சீர் படிச்சுட்டு ததப்பூர் செய்யும்போது அது இன்னும் சிறந்த ஒரு ததப்பூராக இருக்கும். ஸோ அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் படிச்சிட்டோம். இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன் 2வது ஆயத்தும் படிச்சிட்டோம். 3வது ஆயத்து பாருங்கள், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அக்ஸனல் கஸஸி என்று அல்லாஹ் சொல்கிறான். பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன் என்று சொல்கிறான். நபியே, நம்ம வஹீன் மூலியமாக உம்மீது இந்த குர்ஆனை நம்ம அருள் செய்தது கொண்டு மிக அழகான வரலாற்றை உமக்கு நம்ம சொல்ல போகிறோம், கூறுறோம் என்று சொல்கிறோம். இதற்கு முன் இது குறித்து அறியாதவர்கள் ஒருவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அழகான வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அதுதாங்க நம்ம கரெக்டாக பார்க்கணும். அக்ஸனல் கசஸ் என்று சொல்கிறான் இல்லையா, அழகான வரலாறு இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம அதிகமாக எந்த வரலாறுகள் பார்க்குறோம்? நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டோரிஸை தான் பெட்டராக பார்க்குறோம் இல்லைங்களா? உண்மையாக, ஏன்னா அதில் தான் ரொம்ப நேரம் ஊந்து கிடக்கிறோம். அழகான வரலாறுன்னு யூசுஃப் அலை இஸ்லாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறது, அதை நம்ம படிக்கிறதில்ல, அதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. ஆனால் அல்லாஹ் எதை அழகான வரலாறுன்னு சொல்கிறான்? யூசுஃப் அலை இஸ்லாமுடைய வரலாறை சொல்கிறான். ஏன் அது அழகான வரலாறு என்றால், அவ்வளவு படிப்பினைகள் இருக்குது. சூரா யூசுஃபை படித்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு படிப்பினைகள் அதில் இருக்குன்னு. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்க்குறீங்க, அடுத்த எபிசோடை மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? கரெக்டாக பார்த்துருவீங்க. ஆனால் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, அல் குர்ஆனில் அல்லாஹ் அழகான வரலாறுகள் சொல்கிறானே, கடைசியாக எப்போனா அந்த வரலாறை படித்தேன், யோசிக்கிறோமா? யோசிப்பது கிடையாது. அடுத்தது 4வது ஆயத்தோடு நம்ம இன்னையுடைய வகுப்பை முடித்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். 4வது ஆயத்து என்ன? இது கால யூசுஃபுல் அபிஹி யா அபதி இன்னி ராய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராய்துஹும் லி சாஜிதீன் என்று சொல்கிறாங்க. யூசுஃப் அலை இஸ்லாம் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலை இஸ்லாம்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய அருமை தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இது எல்லாமே எனக்கு சிரம் பணிவதை நான் கனவுல பார்த்தேன் என்று சொல்கிறாங்க. என்று கூறிய பொழுது என்று அந்த வசனம் முடியுது. சரி, இந்த வசனத்தை எப்படி ததப்பூர் செய்யறது? யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன், ஆனால் பெரிய கனவை கண்டுட்டு வந்திருக்கான். அந்த கனவை யார்கிட்ட சொல்கிறான் தெரியுமா? அப்பா கிட்ட மட்டும்தான் சொல்கிறான். ஏன்? நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அபதி என்று சொல்கிறான். நார்மலாக அப்பா அப்படின்னு சொல்லலை, செல்லமாக சொல்கிறான். வாப்பா, என்னுடைய அருமை தந்தையே. வாப்பாவை அன்போடு அழைக்கிறான். இது யூசுஃப் அலை இஸ்லாம் தன்னுடைய வாப்பா மீது வச்ச அந்த நேசத்தை காட்டுகிறது, மரியாதையை காட்டுகிறது, அவங்களுக்கு இருந்த அந்த நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது. ஸோ கனவை சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மேனர்ஸை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் யூசுஃப் அலை இஸ்லாம் தன்னுடைய தந்தையிடம். அந்த அதபை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள், அந்த மரியாதையை பாருங்கள், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இப்படி பேசுகிறோமா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோமா? யோசிச்சு பாருங்கள். எந்த டோனில் பேசுகிறோன்னு, இந்த டோனில் நம்ம பேசுகிறோமா? கிடையவே கிடையாது. பொதுவாக அப்பா கிட்ட பேசுகிறதே கிடையாது. அப்படியே பேசினாலும் கனிவான வார்த்தைகளோடு பேசுறதில்ல. போனால் வேலையை முடித்தோமா வந்தோமான்னு பேசுறது, கோபமாக போய் பேசுறது, எரிச்சலாக போய் பேசுறது. யூசுஃப் அலை இஸ்லாம்கிட்ட கற்றுக்கோங்க எப்படி உங்கள் வாப்பா கிட்ட பேசணும் என்பது. இதே இந்த சூரா ஆரம்பத்தில் நம்ம கற்றுக் கொடுக்குது.
ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா தாட்ஸையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுங்க. சரியான தாட்ஸ், நமக்கு வரக்கூடிய சரியான கனவுகள், சரியான சிந்தனைகள், இதை சரியான மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்கள், அவங்க தங்களுடைய சகோதரர்கள்கிட்ட போய் இந்த கனவை சொல்லலை. சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? பெரிய பெரிய பிரச்சனைகள் அவங்க வந்திருக்கும். ஸோ அவங்க சகோதரர்களை அவர் நம்பலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை முழுமையாக நம்புகிறாரு. கரெக்டான பர்சன் கிட்ட போய் ஒரு கரெக்டான கனவை சொல்கிறார். ஸோ இதில் வரக்கூடிய 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இந்த 11 நட்சத்திரங்கள் வந்து சகோதரர்களை குறிக்குது. சூரியன் வந்து தந்தையை குறிக்குது. சந்திரன் வந்து அம்மாவை குறிக்குது. ஸோ முழு குடும்பமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதை செலுத்துது இல்லைங்களா? இந்த கனவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. சரி, என்றைக்காவது உங்கள் குழந்தை வந்து இது போல் ஒரு கனவு நான் கண்டேன் வாப்பான்னு சொல்லும்போது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பெரும்பாலான பேர் என்ன பண்ணுறது, பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. குழந்தை வந்து அழகாக சொல்லும். அப்போ என்ன செய்வாங்க? பேரண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க. பெரும்பாலான நேரம் என்ன பண்ணுவாங்க? ஏய் போய் வேலையை பாரு, நான் வேலையாக இருக்கேன். என்றைக்காவது நம்ம கேட்டிருக்கோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, அவங்களே கேட்குறாங்க காது கொடுத்து அழகாக தன்னுடைய பிள்ளை சொல்லும்போது. நீங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோடய பிஸியாக உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள். பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதை இந்த ஆயத்துலேருந்து நம்ம படிப்பணியாக எடுத்துக்கொள்ளணும். இந்த கனவு தான் ஆரம்பத்தில் பொறாமையாவது, அதன் பிறகு வந்து கிணற்றில் போடப்படுறாங்க, அடிமையாக விற்கப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க, இறுதியாக எகிப்துடைய மினிஸ்டராக உயர்றாங்க, பெரிய தலைமைத்துவம் கிடைக்குது. இந்த கனவு கிடையாது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவு, மாறாக அதுதான் அவங்களுடைய சோதனைகளோட ஆரம்பம். ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க. இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம ததப்பூர் பண்ணோன்னா இந்த ஆயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சரியான விஷயத்தை சரியான நபர்கிட்ட சொன்னாரோ, அதுபோல் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை சரியான நபர்கள்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் அது சரியான விஷயமா என்று. ஏன்னா எல்லாருமே உங்களுடைய விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ணிட மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு பெரிய பொசிஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சும்மா கிடைச்சிடாதீங்க. பல சோதனைகள் அதில் இருக்கும். அந்த பல சோதனைகளில் அல்லாஹ் உங்களை வார்த்து எடுப்பான். உங்களை ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் சரியாக வார்த்து எடுக்கப்படணும். அப்போ தான் அந்த பொசிஷனில் சரியாக அவங்களால என்ன செய்ய முடியும்? இயங்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சரியான கனவு என்பது இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் சரியான மனிதரிடம் ஷேர் பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதன் பிறகு 5வது ஆயத்து பாருங்கள். அப்படியே அந்த ஆயத்து போயிட்டே இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய கனவை வந்து சகோதரர்கள்கிட்ட சொல்லாத. நீ அப்படி செஞ்சால் உனக்கு ஏதாச்சும் அவங்க சதி செய்வாங்க. சரியா? அதனால் வந்து ஏனென்றால் வந்து ஷைத்தான் என்ன செய்வான்? அவ்வாறு சதி செய்யறதுக்கு தூண்டுவான். நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அடுத்த ஆயத்தில் வருது. 5வது ஆயத்தில் கால யா புனைய லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன் என்று சொல்கிறாங்க இல்லைங்களா? பாருங்கள், ஒரு தந்தைக்கிட்ட ஒரு மகன் வந்து சொல்கிறார், ஒரு ட்ரீமை ஷேர் பண்ணுறார். ஃபாதரோடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? வாவ், அமேசிங், சூப்பர். அப்படி கிடையாது, நம்மள மாரி கிடையாது. இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. யா புனைய என்று சொல்கிறாங்க. எவ்வளோ பாருங்கள், அன்பாக தன்னுடைய பிள்ளையை அழைக்கிறாங்க பாருங்கள். பல தந்தைமார்களுக்கு பாசம் உள்ள அவ்வளோ மலை போல் இருந்தாலும் பிள்ளைங்கிட்ட எப்படி பாசத்தை காட்டணும்னு தெரியலங்க. இதை வந்து யூசுஃபை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆனால் இந்த அட்வைஸை எப்படி ஒரு நேசத்தோடு அன்போடு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பலர் இன்றைக்கி சொல்கிற அட்வைஸ் எப்படி இருக்குது? விரண்டு ஓடுற மாரி இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒருத்தவங்க நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய டோன் சாஃப்டாக இருக்கணும், சாஃப்டான டோனில் இருக்கணும். லா தக்ஸுஸ் ருயாக்க என்று சொல்கிறாங்க. இந்த கனவு நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா என்று சொல்கிறாங்க. ஏன்னா இதன் மூலிமா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும் சொல்லி அவங்க முன்கூட்டியே நினைக்கிறாங்க. ஃபயகீதுலக கைதா என்று சொல்கிறாங்க. அவங்க வந்து உனக்கு எதிராக பிளாட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வெறும் பொறாமை மட்டும் அல்லங்க. ஏன்னா பொறாமை அதோடு நின்றாது, அது செயலில் வெளிப்படும் இல்லைங்களா? பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் செயலில் என்ன செய்வாங்க? அடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. வெளியே நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ளே விஷமாக இருக்கும். நமக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எதிராக எல்லாம் சிரிக்கிறாங்கன்றதுக்காக நமக்கு நலன் விரும்பிகள் என்று கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன் என்று சொல்கிறாங்க. பெரிய ட்விஸ்ட் இதுதான். தந்தை வந்து சகோதரர்களை மட்டும் ப்ளேம் பண்ணலை, மாறாக ஷைத்தானை ப்ளேம் பண்ணுறாங்க. அவன் தான் உண்மையான எதிரின்னு சொல்கிறாங்க. ஏன் ஷைத்தானை ப்ளேம் பண்ணுறாங்க? பொறாமையோடைய அந்த விதையை விதைப்பது ஷைத்தான். ஒருத்தவங்களோட உள்ளத்தில் வெறுப்பை கொண்டு வருவது ஷைத்தான்.
சதி செய்யறதுக்கு எல்லா வழிகளையும் பிளான் போட்டு தர்றது ஷைத்தான். மக்கள் வெறும் டூல்ஸ் தான். ஷைத்தான் தான் அந்த டூல்ஸை ட்ரைவ் பண்ணுற ஆள். ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த ஆயத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், என்ன படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஓவராக ஷேர் பண்ணுறது டேஞ்சர். அது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடக்கூடாது. ப்ரைவசி தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம். ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்ஷன். இரண்டாவது, பொறாமை என்ற விஷயம் யாரிடத்து வேண்டுனாலும் வரலாம். நண்பர்கள்கிட்டேருந்து வரலாம், நம்ம சொந்தக்காரங்கிட்டேருந்து வரலாம், நம்ம கிளாஸ்மேட்ஸ்கிட்டேருந்து வரலாம். நீங்கள் வெற்றி பெற்றால் எல்லாருமே உங்ககிட்ட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியமத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னா, நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய நியமத்துகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. யார் உங்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களோ அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறது தவறு கிடையாது. ஏன்னா ஷைத்தான் நேரடியாக உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். மாறாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு, அவங்களுடைய எமோஷன்ஸை வச்சு, ஈமான் அவங்களுக்கு பலவீனமாக ஆகும்போது அந்த நேரங்களை வச்சு தான் என்ன செய்வான், உங்களுக்கு எதிராக சதி தீட்டுவான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராப்ளம் வரும்போது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம மனிதர்களை ப்ளேம் பண்ணுறோமா, அல்லது அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். உங்களுடைய கனவுகளை தவறான நபர்களிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு